அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை இன்று நாம் இந்த சிலுவை பாதையிலே இளைஞர்களுக்கான சிலுவை பாதையாக இதில் நாம் பங்கேற்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிலுவை பாதையில் ஆண்டவருடைய பாடுகள் இறப்பை மட்டும் தியானிக்க நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக இந்த சிலுவை பாதை நம்முடைய வாழ்வுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை கொடுக்கிறது, அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே சிலுவை பாதையிலே இளைஞர்கள் இந்த சிலுவை பாதையிலே முழுமையாக பங்கேற்று உங்களுடைய சிந்தனைக்கு இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருக்கமாக பக்தியோடு இந்த சிலுவை பாதையிலே பங்கேற்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அனைவரும் இணைந்து உத்தமன சப ஜெபத்தை இந்த நேரத்தில் சொல்லுவோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். கல்வாரி கல்வாரி கலை தேடு உந்தன் மௌனம் விரைவினில் என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம். முதல் நிலை, இயேசுவுக்கு மரண தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விடுதலைக்கு விசாரணையா? இளைஞனே, தவறான தீர்ப்புகளால் மனம் கலங்குகிறாயா? சமூகம் உன் மீது சொல்லும் குற்றச்சாட்டுகளால் சோர்வடைகின்றாயா? நன்மையை செய்கிற போது வரும் அநீத தீர்ப்புகளால் அடங்கி போகாதே. இழப்பதை விட பெற்றுக்கொள்ள நாம் நிச்சயித்திருக்கிற இலக்கு உயர்ந்ததல்லவா? தீர்ப்புகளை ஏற்றுக்கொள். நாளைய வரலாறு தீர்ப்புகளை திருத்தி எழுதுமல்லவா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீர்திருத்தங்கள் சிலுவையாக. இளைஞனே, எளிதான பாதைகளையே விரும்புகிறாயா? சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை ஆசிக்கின்றாயா? சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. சிரமங்களின்றி சிகரங்களை அடைய முடியாது என்பதை ஏற்றுக்கொள். உயர்ந்த லட்சியத்துக்காக உன்னை காயப்படுத்தி கொள்ள தயாராக இரு. இதோ சிலுவை பாதை நாயகன் சிலுவையோடு உன் முன்னே. உன் வாழ்வு பாதையில் சிலுவைகளையே தரும் பிறநல பணிகளை, சமூக மாற்ற பணிகளை முன்னெடுக்க நீ தயாரா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, மனிதம் வீழ்ந்து கிடப்பதற்கு நீயும் ஒரு காரணியாவதை நினைத்து பார்க்கிறாயா? வீழ்ந்த மனிதத்தை தூக்கிவிட முயற்சிக்கின்றாயா? மனிதத்தோடு நீயும் வீழ்ந்து கிடந்தால் எப்படி சமூகத்தை மாற்றுவது? எப்படி தவறானவற்றை சரியாக்குவது? வீழ்ந்து எழுந்த இயேசு உன் முன்னால். அவரை தொடர்ந்து நீயும் உனது வீழ்ச்சிகளிலிருந்து எழுந்து நடக்க தயாரா?
எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, பொது பணிகளில், சமூக மாற்று பணிகளில் ஈடுபடுகையில் நம் தாய் தந்தையரே குறுக்கே நிற்க வாய்ப்புண்டு. வரதட்சணை வாங்க மாட்டேன் என்றால் பெற்றோர் உங்களை இவர் என் மகன் இல்லை என்று சொல்லிவிடவும் வாய்ப்புண்டு. சாதி உடைப்பு திருமணம் செய்ய நேர்ந்தால் உறவுகளும் நண்பர்களும் உன்னை ஒதுக்கிவிடவும் வாய்ப்பு உண்டு. மனம் சோர்ந்து போகாதே, செய்வது சரியெனில் துணிந்து செய். அன்னை மரியாவை போன்று நிச்சயம் உன் பக்கம் நிற்க ஒரு சிலரேனும் உண்டு. நம்புகிறாயா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, நவீன கல்வி உன்னை மட்டுமே பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. ஏராளமான வீட்டு பாடங்கள், நிறைய கட்டுரை தயாரிப்புகள் என்று ஓய்வில்லாமல் உன்னை சுற்றியே பொழுதுகளை செலவிட கற்றுத்தருகிறது. வேலை செய்யும் நிறுவனங்கள் கூட நிறுவன பேருந்துகள், நிறுவன உணவு, நிறுவன ஓய்வு என்று எல்லாவற்றையும் கவனிக்கிறது. சக மனிதனை பற்றி அக்கறை கொள்ளாத நிலை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. உன்னை சுற்றியுள்ள உலகிற்கு நீ தேவை, உன் உதவி தேவை. சீமோனைப் போல உதவும் கரமாக நீ மாற தயாரா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரத்த தானம் என்பது உயிர் காக்கும் செயல். இதை கூட செய்வதற்கு இளைஞர்கள் என்று பயப்படுகிறார்கள். மறுபுறம் உயிரை கொல்லும் என்றே தெரிந்தே புகை, மது, பாக்கு வகைகளுக்கு அடிமையாகி போகின்றார்கள். வாழ்வு கொடுப்பதற்கு அச்சம், வாழ்வை அளிப்பதற்கு துணிவு. வெரோனிகா இன்றைய இளைஞர்களுக்கு பாதை காட்டுகிறாள். நல்லவற்றை செய்ய இப்பெண்ணின் துணிவை நாமும் பெற்றுக்கொள்வோமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, இலக்கு ஒன்றை வைத்து அதை அடைவதற்கு ஏற்ற விதத்தில் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தாவிடில் வாழ்வு பாதையில் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை. சமூக மாற்றம் என்ற இலக்கை அடைய வேண்டுமெனில் நீ தாங்க வேண்டியவை, கடக்க வேண்டியவை கொஞ்ச நஞ்சமல்ல. கனவு காண்பதை நிறுத்து. களம் உனக்காக காத்து கிடக்கிறது. எழுந்து சேற்றையும் சகதியையும் தட்டிவிட்டு மீண்டும் உன் பயணத்தை தொடர தயாரா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். எட்டாம் நிலை, எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞர்களே, ஆறுதல் மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மானிடம் குறித்த நியாயமான கவலைகள் வேண்டும். அந்த கவலைகள் அழுகைக்கு பதிலாக சில நேரங்களில் ஆத்திரத்தையும் நமக்கு தர வேண்டும். சிலுவையின் பாதையில் எருசலேம் பெண்களிடமிருந்து ஆறுதல் சொல்லும் பண்பையும், இயேசுவிடமிருந்து துன்புறும் நேரத்திலும் சமூகத்தின் மீதான கரிசனையை வெளிப்படுத்தும் சமூக பார்வையையும் கற்றுக்கொள்வோமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, தோல்விகளும் வீழ்ச்சிகளும் வாழ்வின் முடிவுகள் அல்ல. ஒவ்வொரு வீழ்ச்சியையும் சாதிப்பதற்கான தொடக்க புள்ளியாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். விழுந்து மீண்டும் மீண்டும் எழுந்து பயணத்தை நிறைவு செய்த இயேசுவின் மாதிரியை நாமும் பின்பற்றுவோமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, அவமானப்படுத்துவது என்பது ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்வது. ஒருவரின் பற்றுறுதியிலிருந்து அவரை பிறழச் செய்துவிடலாம் அல்லது அவரது லட்சியத்திலிருந்து பின்வாங்கச் செய்துவிடலாம் என்ற நோக்கோடு செய்யப்படுவது. அவமானப்படுத்துவது கோழைகளின் செயல். அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் கொண்ட கொள்கையில் பிடிப்போடு இருந்த இயேசுவை போன்று நாமும் வாழ்வோம். எதிரியை கூட அவமானப்படுத்தும் கொடுஞ்செயல்களை நம் வாழ்வில் தவிர்ப்போமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, ஒருவனை பரிகசித்து அவமானப்படுத்தி அடக்க முடியவில்லையெனில் இச்சமூகம் அவனுக்கு விலை பேச முயற்சிக்கிறது. பணம், புகழ், பதவி என்று ஆசை காட்டி வீழ்த்த முயற்சிக்கிறது. இயேசு தனது வாழ்வில் கடைசி நிமிடத்தில் கூட தனக்கு ஏற்பட்ட சோதனையை வென்று சிலுவை மரத்துடன் தன்னை இணைக்கிறார். இயேசுவின் வழியில் சித்திரவதைகளை மேற்கொண்டாலும், பணம், பதவி, பொருள் என எந்த ஆசை காட்டினாலும் மாற்று சமூகம் படைக்க வேண்டுமென்ற இலக்கிலிருந்து மாறாமல் நடக்க நீ தயாரா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, வழங்குபவர்களால் தான் உலகம் வாழ்கிறது. சிலர் பொருளை, அறிவை, திறமையை வழங்குகின்றனர். இவற்றோடு தம் உயிரையும் வழங்குகின்றனர். உலகம் வாழ உயிரை தருகிறவர்களால் தான் இன்னும் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் உயிர் தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை என்றாலும் நம் வாழ்வில் நம்மால் அவரை போல தியாகங்களை செய்ய இயலும். உலகம் வாழ நம்மை கொடுக்க போகின்றோமா அல்லது நாம் வாழ உலகை, பிறரை அழிக்கப் போகின்றோமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். 13ஆம் நிலை. இயேசுவின் இறந்த உடல் அன்னை மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, உன்னை பெற்றவர்களுக்கு நீ எத்தகைய நிறைவை கொடுக்கிறாய்? முதியோர் இல்லங்களை அவர்களுக்காக முன்பதிவு செய்கிறாயா? உன்னை பேணி வளர்த்த பெற்றோரை காப்பாற்ற வேண்டியது உன் கடமையும் பொறுப்புமாகும். இயேசு சிலுவை பாதையின் நிறைவிலும் தனது தாய்க்கு நிறைவை கொடுக்கிறார். நீ என்ன கொடுத்து கொண்டிருக்கிறாய்? என்ன கொடுக்க போகிறாய்? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞனே, லட்சிய பயணத்திற்கு முடிவே கிடையாது.
உரிமை போராட்டத்திற்கு முடிவே கிடையாது. உலகின் கடைசி ஆதிக்கவாதி வீழும் வரை எனது பாடல் ஒலித்து கொண்டிருக்கும். வெவ்வேறு மனிதர்கள் வழி, வெவ்வேறு மொழிகளில் இது பலமுறை போலீசாரின் என்கவுண்டர் முயற்சிகளிலிருந்து தப்பித்த ஆந்திர புரட்சிகர இசை போராளி கத்தாரின் வார்த்தைகள். இயேசுவின் லட்சியம், பார்வைகள், விடுதலை தேடல்கள் உன் வழியாய் உலகிற்கு கிடைக்குமா? எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். கல்வாரி கல்வாரி கலை தேடு உந்தன் மௌனம் விரைவினில் என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 30 இறைவார்த்தை 11 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று சங்கீதக்காரன் எப்படி கடவுள் தன்னுடைய புலம்பலை எல்லாம் களிநடனமாக மாற்றிவிட்டார் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குகள் என்கிற இறைவார்த்தைக்கேற்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குரலை அவருடைய வார்த்தையின் வழியாக கேட்டு நம்முடைய உள்ளத்தை அவர் வாழுகிற ஆலயமாக மாற்றுகிற இந்த நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய புலம்பலை எல்லாம் களிநடமாக மாற்றுவதற்காக இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் ஆராதனைக்குரியவர், போற்றுதற்குரியவர், மாட்சிக்குரியவர், இது மகிமைக்குரியவர். இது மகிமையின் தெய்வமாக நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி நாம் வாழ்வு பெற தன்னையே ஈகம் செய்தவர், தன்னையே கையளித்தவர். இது அப்பத்தின் வடிவிலே, நற்கருணை வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக கூடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், ஆண்டவர் தாமே நம்முடைய புலம்பலை எல்லாம் களிநடனமாக மாற்றும்படியாய், சாக்கு உடைகளை எல்லாம் களைந்து மகிழ்ச்சியின் தைலத்தால் நம்மை நிரப்பும்படியாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக மகிமையின் தெய்வமே உமக்கன்றோ எங்களுடைய மாட்சியும் புகழும் என்று
ஆண்டவரை புகழ்ந்தேத்தி ஆராதித்து வாழ்த்தி பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எபிரேயர்கள் புத்தகத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் என்று மீட்பு இல்லை என்று அங்கு எபிரேயர்கள் புத்தகத்தினுடைய ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மீட்பு பெறுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக, சாப கட்டுகளிலிருந்து தடைகளிலிருந்து இதோ விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். இரத்தம் சிந்தி நம்முடைய உயிரை விலை கொடுத்து மீட்டு இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர் போற்றுதற்குரியவர், இதோ துதிக்கு பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய கடவுள், இதோ மகிமையின் தெய்வமாக நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே, ஆண்டவரே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, எனக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவரே, நன்றி ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 இப்படியாக வாசிக்கிறோம். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்று யோவான் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய வருகை இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுப்பதற்காக, புதிய வாழ்வை, புதிய வழிகளை, புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காக இதோ ஆண்டவருடைய வருகை இருந்தது என்பதை எண்பித்து காட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை இதோ ஆண்டவர் நமக்கு எண்பித்து காட்டியிருக்கிறார். தன்னுடைய உடலை கையளிப்பதன் வழியாக, தன் வாழ்வை ஏகம் செய்வதன் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இதோ நமக்கு வழியாக வாழ்வாக இருப்பவரை இதோ போற்றி ஆராதித்து பாடுவோம். வழிகாட்டும் தீபம் துணையாளரே,
தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாயகரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாயகரே, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, அல்லேலூயா 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 ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே நன்றி அப்பா, மகிமைக்கு பாத்திரரே நன்றி ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே நன்றி அப்பா, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே நன்றி அப்பா, இயேசுவே ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து மீட்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, இயேசுவே நன்றி ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி தோ மகிமையின் பாத்திரராக மகிமையின் தெய்வமாக கடவுள் வீற்றிருக்கிறார், அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் அப்படியே துதிப்போம் மக்களே. இது இந்த ஆண்டவர் இரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், மீட்பு கொடுத்திருக்கிறார். நம்மை ஆசாரியர்களாக அவருடைய பாரில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக மாண்போடு மதிப்போடு வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்மை உயர்த்தி இருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர் அப்படியே நன்றி செலுத்துவோமா? சொல்லுங்க, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, தூயவரே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, என்னை ஆளுகை செய்பவரே நன்றி. இதோ எங்களுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளாக உயர்த்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருப்பதற்காக நன்றி, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வமே, எங்களுக்கு உலகின் ஒளியாக எங்களுக்கு வழியாக நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வழிகாட்டும் தீபமாக நீர் இருக்கிறீர் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குழப்பமுற்ற போதெல்லாம்
ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றி இருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை திடப்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பேரன்பினால் எங்களை மீட்டிருக்கிறீர் தகப்பனே. உடைய அன்பினால் எங்களை ஆண்டவரே உள்ளங்கைக்குள்ளாய் பறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க மக்களே. சொல்லுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இம்மட்டுமாய் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நினைத்து அடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதுமாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். வறண்ட நிலத்துல நீரூற்றுகளை தோன்று சென்று சொன்ன ஆண்டவர் இதோ வெறுமையாயிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இதோ ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக கொடுத்திருக்கிறார். இதோ வளமான வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு இது நல்ல எதிர்காலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிரந்தர வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார். நோய் நொடியிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதோ மருத்துவர்களால் சுகம் கொடுக்க முடியாத எல்லா விதமான நோய்களையும் இதோ வார்த்தை இணைப்பி இதோ சுகம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க மக்களே, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. இதோ உள்ள பெருக்கோடு பேர் விவகையோடு இதோ இன்றைய திருப்பாடலும் வாசிக்க கேட்டது போல திருப்பாடல் 30 இறைவார்த்தை 11 வாசிக்க கேட்டோமே. இதோ நம்முடைய புலம்பலை எல்லாம் களி நடனமாக மாற்றக்கூடிய கடவுள். இதோ கடந்த வாரத்துல பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், துயரங்களை சந்திச்சிருக்கலாம், விபத்துக்களை சந்திச்சிருக்கலாம், அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், வேதனைகளை அனுபவிச்சிருக்கலாம். இதோ என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி புலம்பி போயிருக்கலாம். மக்களே கவலைப்படாதீங்க. இதோ உங்களுடைய புலம்பலை எல்லாம் ஆண்டவர் இதோ களி நடனமாக மாற்றி இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்துல எப்படி தாவீது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நடனம் ஆடினாரோ, களிப்புடன் நடனம் ஆடினாரோ, அதே போல இதோ உள்ள பெருக்கோடு மகிழ்வோடு உவகையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. சொல்லுங்க மக்களே, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் புலம்பலே ஆண்டவர் களி நடனமாக மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நாங்கள் இருந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆனந்த நீரூற்று எங்களுக்குள்ளாய் பெருகி வருவதற்கு உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ மனபாரத்தால் நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு நிம்மதியை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வமே, இதோ பிறர் எங்களை இறங்க பார்த்திருக்கிறார்கள் தகப்பனே. நீனா ஒரு ஆளா என்று சொல்லி எங்களை தாழ்வாக பார்த்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நீர் எங்களுடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளையாக உயர்த்தின கிருபைக்காக ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க மக்களே. இது மிகப்பெரிய ஜெபம், உன்னதமான ஜெபம். நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இது பேராபத்திலிருந்து எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல உடலுள்ள சுகத்தை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. தெய்வமே, நிம்மதியை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய சிறகுகளின் நிழலில் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வமே, உள்ளங்கைக்குள்ளாய் எங்களை பொறித்து வைக்கிற உடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நன்றி செலுத்துங்க மக்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தூயவரே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, என்னை ஆளுகை செய்பவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துங்க மக்களே. அப்படி எல்லாரும் 2 கரங்களை மேலே இருத்தி துதிங்க மக்களே. இந்த மகிமையின் தெய்வமாக, மாட்சியின் தெய்வமாக, அப்பத்தின் வடிவில் எழுந்தில் வந்திருக்கிறார். இதோ அவரை பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று நாம் திருப்பாடல் வாசிக்கிறோம் மக்களே. ஆகவே இந்த வேளையில அப்படியே ஆண்டவர் உற்று நோக்குங்க. மௌனமாக வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காம அப்பத்தின் வடிவில் எழுந்தல் இருக்கக்கூடிய ஆண்டவர் அப்படியே உற்று நோக்குவோம். இசாயா புத்தகம் அதிகாரம் 54 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அங்கு எப்படி ஆண்டவர் அங்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்பதை இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களாலும் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலைக்களத்தை நிரவுவேன், உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலை உயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர்தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள்
நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் என்று அங்கு ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை நிறுவுவேன் என்று ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இது ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க. அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம், கடன் நெருக்கடியால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், உறவு சிக்கல்களால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம், உறவுகளை இழந்து ஆறுதலுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஐயோ என் வாழ்வு முடிந்து விட்டதே என்று நீங்கள் ஒரு புலம்பலில் இருந்து கொண்டிருக்கலாம். இதோ ஆண்டவர் இது சாக்கு உடையை தவிர்த்து, இதோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை நிலைநாட்ட அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஒப்புக்கொடுங்க மக்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் ஒப்புக்கொடுங்க. நிறைய போதனைகள், நிறைய ஆலோசனைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். என் அன்பு மகனே மகளே, இது ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார். நிறைவாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். இதோ நேரோடைய நடப்பட்ட மரங்களைப் போல உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஒலிவ கன்றுகளைப் போல, ஒலிவ கிளைகளைப் போல உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக செல்கிற இடமெல்லாம் இதோ இருமரங்களும் எப்படி அங்கு மரம் செடி கொடிகள் அப்படியே வனப்போடு வளமாக இருக்கிறதோ, செழிப்போடு இருக்கிறதோ, அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு செழிப்புள்ளதாக மாறும் என்று ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். ஒப்புக்கொடுங்க மக்களே. உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய துயரங்கள், வேதனைகள், நீங்கள் அலைக்கழிக்கப்படக்கூடிய நேரங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் இப்படி ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க மக்களே. இதோ ஆண்டவர் நம்முடைய அழுகைக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தூசியும் சாம்பலுமான நம்மள ஆண்டவர் அப்படியே உயர்த்துகிறார். மலை மேல வைத்து, குன்றின் மேல் வைத்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நமக்கு ஒளியாக, மீட்பராக, அரணாக, கோட்டையாக, கேடயமாக இதோ ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இதோ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சக்கரியா 10:2 இறைவார்த்தை 8 வாசிக்கிறோம். என் அன்பு மகனே மகளே, அடி ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. புலம்பலை களி நடனமாக மாற்றக்கூடிய கடவுள், மகிழ்ச்சியின் தைலத்தால் நம்மை நிரப்பக்கூடிய கடவுள், இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கக்கூடியவற்ற ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் வெறுமையாய் போறதில்லை. ஆண்டவர் தன்னுடைய அருள் வளங்களால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை நீங்கள் செல்கிற இடங்களெல்லாம் உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்தப் போகிறார். ஒப்புக்கொடுங்க மக்களே. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த உன்னதமான நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக அழைத்து வந்த நம்முடைய மேலான உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுகிற இந்த வேளையில் அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய புலம்பலையெல்லாம் களிநடனமாக மாற்றுகிறவே, இதோ சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை நிறுவுவேன் என்று சொன்னவரே, இதோ எங்களுடைய வாழ்வையெல்லாம் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இமட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள், நாங்கள் அலைக்கழிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. பொருளாதார சீர்குலைவு, கடன் நெருக்கடி, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே. அன்பு ஆண்டவரே, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பிள்ளைகளை குறித்த கவலை எங்களுடைய ஆழ்மனதில் அப்படி ஆண்டவரே வருத்தி கொண்டே இருக்கிறது தகப்பனே. படுத்தால் எங்களுக்கு தூக்கம் வருவதில்லை ஆண்டவரே. மனித அறிவு எங்களை குழப்புகிறதப்பா. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறதோ தெய்வமே, இதோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு விதமான கலக்கம், துயரம் எங்களை வருத்தி கொண்டிருக்கிறது என்கிற மேலா துயரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை வாழ்ந்து வருகிறார்கள் ஆண்டவரே. தெய்வமே, இன்னொரு புறம் குழந்தை பாக்கியம் இல்லையே, கணவன் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, மனைவி என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, என் மீது அன்போடு ஆண்டவரை அன்பை வெளிப்படுத்தவில்லை, அனுசரணையோடு நடந்து கொள்ளவில்லையே ஆண்டவரே. என் பெற்றோரை எல்லாம் விட்டுவிட்டு என் கணவன் என்னை பார்த்து கொள்வார் என்று நான் நம்பி வந்தேனே. ஆண்டவரே, இதை என் கணவர் என்னை உதாசீனப்படுத்துகிறார் ஆண்டவரே, தூக்கி எறிஞ்சு பேசுகிறார் தகப்பனே. அவரை மூஞ்சில் அடிச்ச மாதிரி எங்களை மனம் நோகும்படி பேசுகிறார் ஆண்டவரே. தெய்வமே, என்னுடைய உள்ளத்து வேதனைகள் எல்லாம் நீர் அறிவீரப்பா ஆண்டவரே. உள்ளத்தின் குமுறல்கள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய குமுறல்களுக்கு பதில் கொடுப்பவரே,
மனப்பாரங்களை எல்லாம் ஆய்ந்தறிவுக்கூடிய கடவுளே, இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதோ அலைக்கழிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே, அலைக்கழிக்கப்பட்ட படகு போல எங்களுடைய வாழ்வு அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. முன்னே செலவும் இல்லை, பின்னே வரவும் முடியவில்லை ஆண்டவரே. நடுக்கடலில் மாட்டிக்கொண்ட பிள்ளை படகை போல எங்களுடைய வாழ்வு மாட்டிக்கொண்டு விட்டது ஆண்டவரே. தெய்வமே, தப்பி பிழைக்க வழி தெரியாமல் நாங்கள் முழித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அடி எடுத்து வைத்தால் எங்களுடைய வாழ்வு அப்படியே திகைப்புக்குள்ளாகிற ஆண்டவரே. ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள், குழப்பங்கள், வேதனைகள் ஆண்டவரே, அவமரியாதை போன்ற பல்வேறு காரணிகளால் நாங்கள் இதோ மனக்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம், புறம் தள்ளப்பட்டு இருக்கிறோம், தூக்கி எறியப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ பிள்ளைகளை எங்களை இதோ மனம் நோகும்படி பேசுகிறார்கள் அப்பா. யாரிடம் செல்வது ஆண்டவரே? யாரிடம் சொல்லி அழுவது ஆண்டவரே? தெய்வமே, இதோ என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தூக்கம், நெருக்கடி ஆண்டவரே, சொல்லன்னா துயரம் அப்படியே வருத்தி கொண்டே இருக்கிறதப்பா ஆண்டவரே. இதோ சூறை காற்று அலைக்கழிக்கப்பட்டவளே, இதோ உன்னுடைய அடித்தளத்தை மாணிக்க கற்களால் நிறுவேன் என்று சொன்னவரே, இதோ எங்களுடைய அடித்தளத்தை உன்னுடைய வார்த்தையினால் கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவரே, இடிந்து போன கட்டிடம் மீண்டுமாக புத்துயிர் பெறும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு புது படைப்பாக மாறும்படியாய் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, உம்முடைய வல்லமை சிரசிலிருந்து விழுந்துடைய இரத்தம் எங்கள் மீது கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை பாதுகாத்துள்ளபடியாய் ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களுக்கு எல்லா விதமான சாபத்திலிருந்து விடுதலை தந்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, ஆண்டவர் தாமே உன் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் என்று நாங்கள் எசாயா அதிகாரம் 54 வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, பள்ளியில் பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கற்றுத்தாரும் ஆண்டவரே. தேர்ந்து தெளியக்கூடிய பெண்மனை தாரும் ஆண்டவரே. தெய்வமே, உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தந்திரமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளைஞர் தம் வாழ்வை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? இதோமுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்றோ என நாங்கள் திருப்பால் 119 வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் இளம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இளம் பிள்ளைகள் அவர்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இந்த உலகம் ஒரு மாயை கற்பிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ கண்மூடித்தனமான வாழ்க்கையில இன்றைய இளைஞர்களும் இளம் பெண்களும் வாழ்ந்து வருகிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, பொறுப்புணர்வு அவர்களுக்கு தாரும். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை எல்லாம் சரிவர பயன்படுத்தக்கூடிய அந்த ஞானத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. நிறைவாழ்வை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய உன்னதமான பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களும் வாழ்வார்களாக. தெய்வமே, அவர்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஆற்றல்களை விரயம் செய்யாமல் உடைய வல்லமையினால் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும்படியாய், நமக்கு சாட்சிகளை அவர்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் வீடு முழுவதையும் கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்றையவாறு பகலில் மேகத்தூணாக இரவில் நெருப்புத்தூணாக இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினீரோ, அதே போல உம்முடைய வார்த்தையை இதோ என் பிள்ளைகளுக்கு அனுப்பி குழப்பத்திலிருந்து விடுதலை தரும்படியாய், ஆலோசனைகளை கொடுத்திரும்படியாய், உம்முடைய பிரசனம் என் பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னும் இடமளமாய் இருந்துள்ளபடியாய், எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி நிறைய என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மாண்புயரி வருள்ளடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின்
உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைந்தார் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் கோவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நெறிகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் அதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த நில பிரச்சனை, நகை பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த வழக்கு மன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதில் நிறைய தொகைகளை அதாவது நம்முடைய காசை மூன்றாவது நபர் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. நற்செய்தி வாசத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தர் நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போகிறானா, போகிறப்பே அந்த எதிரியோட சமரசம் ஆகிக்கோ, ஒப்புரவாகிக்கோ. அப்படி ஒப்புரவான அப்படின்னா நீ நிம்மதியாக இருப்ப, உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த தவக்காலம் ஒப்புரவாகக்கூடிய ஒரு காலம், கடவுளோடு சக மனிதனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காலம். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். அதே போல் நம்ம எல்லாம் யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறாங்களோ, நம்மளை அவமானப்படுத்தி இருக்கலாம், கேவலமாக பேசி இருக்கலாம், தரக்குறைவாக நடத்தி இருக்கலாம், அவங்க பழிக்கு பழி வாங்கிறதுனால மீண்டுமாக நம்ம நிம்மதி இழந்து போகிறோம். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய அந்த அருளை இரக்கத்தை கேட்போம். ஆண்டவரே, அந்த உலகத்தின் போக்கின்படி நடக்காமல் உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய நெறியின்படி வாழ, எல்லா மனிதரோடும் ஒப்புரவாக சமாதானத்தோடு அன்பொழுக வாழ தேவையான அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை கொண்டோ பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாடவும்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் தீய வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி.
அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் களைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் தீய வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் களைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டு செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130 பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்ப. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்?
யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட சேர்ந்து வயல் வேலை பார்ப்போம். அப்போது அந்த கோர புல் அப்படிங்கிற ஒரு புல் இருக்கும். அது வெளியில் பார்ப்பதற்கு ஒரு சிறிய 2-3 அப்படியே அந்த இலைகளோடு இருக்கிறது போல் தோன்றும். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு செடிக்கு அல்லது ஒரு புல்லுக்கு 4-5 கிழங்கு, அதாவது வேர், அந்த கிழங்கு அப்படி இருக்கக்கூடியதை வந்து பார்ப்போம். அப்போது குறிப்பாக நாற்று போடுகின்ற பொழுது விதை நெல் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்பா என்ன பண்ணுவாங்க, நல்லா உழுது அதற்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு 2 நாள் 3 நாள் அப்படி ஊற போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையை விட்டு அப்படியே என்ன சொல்லுவாங்க, கிளறுவாங்க. கிளறுகின்ற பொழுது அப்படியே இப்படி கிழங்காக வரும். ஏன் அதை மொத்தம் அந்த கிழங்கு வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த விதைக்கக்கூடிய நெல் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், புல் அதிகமாக இல்லாமல் நெல் அந்த வந்து பயிராக வளரும். அப்போ அது நிறைய பலனை நமக்கு கொடுக்கும் என்பதற்காக விவசாயம் செய்கின்ற பொழுது விவசாயிகள் இப்படியாக மேற்கொள்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு அந்த அனுபவம்லாம் வந்து உண்டு. எதற்காக இந்த நிகழ்வு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு அழகான சிந்தனையை கொடுக்கிறார். பரிசேயருடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ எப்படி நம்முடைய நெறி சிறந்திருக்க வேண்டும்? இப்போ கொலை செய்யாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது கொலை செய்யாதன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீ கொலை செய்ய வேண்டாம், அதற்கு மாறாக நீ அந்த கொலை செய்வதற்கு தூண்டுவதற்கான அந்த காரணம் உள்ளுக்குள்ள
இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன, அந்த காரணி என்ன, அதை நீ வந்து கண்டுபிடிக்கணும். அதை நீ சரி செஞ்சுட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும். நீ பின்பற்றக்கூடிய நெறி பரிசேயருடைய நெறியை விட, உலகத்தாரின் நெறியை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்து உரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த முகத்தில் வந்து முகப்பரு வரும் அல்லது ஏதாவது கொப்பளம் வரும். அப்போது நம்ம டக்குன்னு அப்படியே கிள்ளி விட்டுருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே சரியாக பழுக்கிறதுக்கு முன்னாடி கிள்ளி விட்டுருவோம். அப்படி கிள்ளி விட்டோன்னா ரத்தம் மட்டும் வரும். ஆனால் கொஞ்சம் பழுத்த உடனே அதை எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர் வந்து வரக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் இன்றைய நாளில் அந்த பிரச்சனைக்கான, தீய எண்ணத்திற்கான அந்த வேரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்து, வெளித்தோற்றத்தை வச்சு நீ வந்து தீர்ப்பிடாத என்று நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் வந்து யாரையுமே கத்தி எடுத்து குத்தலை, துப்பாக்கி எடுத்து சுடலை, அருவாள் எடுத்து வெட்டலை, மாறாக வார்த்தையினால் நம்ம பிறரை இப்படியே கொன்று கொண்டே இருக்கிறோம். வார்த்தையினால் நீ அவனை இவனை நீனா எதுக்குடா உயிரோடு இருக்கிற, நற்செய்தி வாசகத்தில் வருகிறது போல முட்டாளே அவளே இவளே என்று திட்டக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து வருகிறோம். இதற்கான காரணம், இது வெளியில் சாதாரண கோபம் நினைச்சிடறோம். கோபத்துக்கான காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த காரணம் பொறாமையாக இருக்கலாம், அல்லது வெறுப்புணர்வாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையாக இருக்கலாம், அல்லது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஏதோ ஒன்று காயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். சீராக் புத்தகத்தில் அதிகாரம் 37 இறைவார்த்தை 16 உங்களுக்கு மேற்கோள் காட்டி இருக்கிறேன். அதாவது எண்ணமே செயலின் தொடக்கம், திட்டமிடல் செயலாக்கத்திற்கு முன் செல்கிறது, நன்மை தீமை வாழ்வு சாவு இவற்றை மனமாற்றத்திற்கான அடையாளம் வழிவகைகள் 4, அவை நன்மை தீமை வாழ்வு சாவு இவற்றை இடைவிடாது ஆண்டு நடத்துவது நாவே என்று அங்கு ரொம்ப அழகா சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, எண்ணமே செயலின் தொடக்கம். இப்போ நான் ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறேன் அப்படின்னா, அல்லது ஒருத்தவங்களை தகாத வார்த்தையை சொல்லி அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறேன் அப்படின்னா, இது வெறுமனே வார்த்தையை மட்டும் கவனிச்சிடக்கூடாது. உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்று காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, அல்லது வெறுப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வெறுப்புணர்வை நாம் சரி செய்ய வேண்டும். காயத்தை சரி செய்யாமல் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுமனே வெளி தோற்றத்திற்கு நாம் மருந்து போடக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்போ தோல் பிரச்சனை வருது, தோல் வியாதி வருகிறது. சில நேரங்களில் மருத்துவரை போய் பார்க்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த ஸ்கின் டிசீஸ் நமக்கு ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ மருத்துவர்கள் அப்போ மேலோட்டமாக இதை சரி செய்வதற்கு நமக்கு ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க. உள்ளூரை நமக்கு வந்து சரி செய்வதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து தான் மாத்திரை. அந்த மாத்திரை என்ன செய்கிறது, நம்முடைய உடலுக்குள்ளே போகிறது, ரத்தத்தில் கலக்குது, தேவையில்லாத பாக்டீரியாக்களை அந்த வைரஸை எல்லாம் கொன்றளிக்கிறது, மீண்டுமாக வந்து புது செல்களை உண்டாக்குகிறது. அப்போ நம்முடைய தோல் அந்த இழந்து போன அந்த அந்த பொழிவை மீண்டுமாக வந்து பெற்றுக்கொள்கிறது, பளபளப்பாக மாறுகின்றது. இது மருத்துவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. இல்லை நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஆயின்மெண்ட் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், வெளியில் நல்லா தான் இருக்கிறது போல தோன்றும், ஆனால் மிகப்பெரிய ஆபத்தில் மிகப்பெரிய சிக்கலில் நம்மை அது வந்து கொண்டு சென்றுவிடும். ஆக பிரியமான இன்று சகோதர சகோதரிகளே, இதே போல தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய கெட்ட எண்ணங்கள் நம்மள்கிட்ட வெளியே வருது. இந்த கெட்ட எண்ணத்திற்கான காரணம் என்ன? அப்போது உள்ளுக்குள்ள வஞ்சினம் இருக்கிறது. அப்போ ஏன் கோபம் வருது? நான் இன்னொருத்தரோட சமரசம் ஆகலை. இன்றைக்கு நான் வந்து தொடக்க உரையில் சொன்னது போல நிறைய நபர்கள் இன்றைக்கு வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. என்ன வழக்கு? எங்கள் அப்பாவுக்குரிய சொத்தை நான் எங்கள் அண்ணன் அல்லது உடன் பிறந்தவர்கள் சரியாக சமமாக எங்களுக்கு பிரித்து கொடுக்கல, அல்லது வாய்க்கா பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படியே சின்ன சின்ன காரியங்களுக்கு வந்து வழக்கு. வீடுகளில் இரத்த உறவுக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் போகிறது. அப்போ இரத்த உறவுக்குள்ள சண்டை, ஒரு சமாதானம் இல்லை, அங்கே ஒற்றுமை இல்லை, அப்படியே வந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை, ஏதோ வேண்டா வெறுப்போடு வாழக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நகர்ப்புறங்களிலும் சரி கிராமப்புறங்களிலும் சரி அப்படி இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அப்படியே மேலோங்கி இருக்கிறது. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலை. அப்போ நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்கிற அந்த நிலையில் யாரையும் காயப்படுத்தாமல் யாருடைய வாழ்க்கையும் வஞ்சிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நான் அடுத்தவன் வாழ்க்கையை அழித்து அடுத்தவன் குடும்பத்தை பாதாளத்துக்குள்ளே தள்ளி படுகொலிக்குள்ளே தள்ளி நான் மட்டும் வளரணும், என் புள்ள மட்டும் வளரணும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் அங்கு வெறுப்புணர்வை நாம் வந்து சம்பாதித்து கொள்கிறோம், அல்லது பழிவாங்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ளாக வந்து உண்டாகிறது.
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை நமக்குள்ளாக வந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்களை அப்புறப்படுத்து என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நான் அழகா ஒவ்வொரு முறை மேற்கோள் காட்டக்கூடிய உதாரணம், இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், புல்லெல்லாம் அப்படியே காஞ்சு சருகாயிருது. அப்படியே வந்து கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா அது அப்படியே பறக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படியே பட்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அதே அந்த இடத்துல நம்ம மழை பெய்கின்றது, ஒரு சின்ன மழை, ஒரு 10 நிமிஷம் பெய்யட்டும் அல்லது 1 மணி நேரம் பெய்யட்டும். அப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல எதுவுமே நம்ம விதைப்பதில்லை, அறுவடை செய்வதில்லை, முழுறதில்லை. மாறாக அந்த மழை பெஞ்ச உடனே பூமிக்கு அடியில் கிடக்கக்கூடிய அந்த கிழங்கு, அந்த வேர் அப்படியே தளிர் விட்டு வெளியே வருகிறது. நாம் பல நேரங்களில் நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு நினைக்கிறோம். நம்ம அவரை மன்னிச்சிட்டோம், மனசார என் வீட்டுக்காரை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம், அல்லது மாமியாரை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம், மாமனாரை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம், அண்ணன் தம்பியை மன்னிச்சிட்டோன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மனசார பல நேரங்களில் மன்னிப்பதில்லை. ஒப்புரவர்களுடைய இடத்துல போகிறோம், அங்கே போய் பாவத்தை அறிக்கை இடுகிறோம், இந்த மாதிரி மனத்தாங்களோடு இருக்கிறேன் என்று அறிக்கை இடுகிறோம். ஆனால் அங்கே குருவானவர் சொல்கிறாரு, நீ போய் சமரசமாகு, ஒப்புரவாகு, யாரோட மனத்தாங்களோடு இருக்கிறாயோ அவங்கக்கிட்ட போய் நீ சமாதானம் சொல்லு, சந்தோஷமாயிரு என்று சொல்லுகின்ற பொழுது வேண்டா வெறுப்புக்கு பல நேரங்களில் பல மனிதர்கள் அங்கே போய் சமரசமாகக்கூடிய ஒரு நிலை, ஒப்புரவாகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் உள்ளத்துக்குள்ள வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எப்படா இவனை ஆளை காலி பண்ணலாம், எப்படா இவன் வாழ்க்கையில் இவன் குடும்பத்தில் குளிப்பறிக்கலாம் என்று வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எப்படி காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம பாருங்கள், எப்படி மழை எல்லாம் வெயில் காலத்தில் அங்கே அந்த செடிகள் எல்லாம் அப்படியே வறட்சியாக இருக்கிறதோ, அது ஆனால் மழை பெஞ்சோன்னு தளிர் விடுகிறதோ, அதே போல் நம்மை காயப்படுத்திய நபர் நம்முடைய மனக்கண் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு, ஒரு 6 மாதத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு நம்முடைய மனக்கண் முன்னாடி இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிறோம், நான் மன்னிச்சிட்டேன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நபர் ஒரு வருஷம் கழித்து நம்ம முன்னாடி வந்து நிற்கின்ற பொழுது அது என்ன நம்முடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ள உடலுக்குள் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன? அப்படியே கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது, கொப்பளிக்குது, சரிங்களா? வெறுப்புணர்வு வருகிறது, ஏதாவது கையில் கிடைக்கிறது எடுத்து அடிக்கலாமா என்று தோன்றக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஆண்டவர் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்கிறாரு, எப்பா நீ வெளியில் வார்த்தையை மட்டும், வெளியில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை மட்டும் வைத்து ஒரு மனிதனை திருப்பிடாத, உள்ளுக்குள்ள உன்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை சரிவர செய்யி என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகளை ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தம் செய்கிறோம். சுத்தம் செய்து காலையில் கூட்டி நம்ம ஒரு குப்பை கூடையில் போடுறோம், அல்லது நகர்ப்புறங்களில் அல்லது கிராமப்புறங்களில் குப்பை தொட்டியில் போடுறோம், அல்லது குப்பை அங்கே குப்பை கொல்லி இருக்கும், அங்கே போடுவோம். அப்போது நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கிறது. அப்போ அன்று மதியம் அல்லது மாலையில் மீண்டுமாக வீட்டை சுத்தம் செய்வோம். அப்போ அந்த நேரத்தில் குப்பையை கொண்டு வெளியில் கொட்ட மாட்டோம். அப்போ நம்முடைய காய்கறி தோல், மற்ற பதார்த்தங்கள் இதெல்லாம் அந்த குப்பை கொடியில் போடுறோம். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம அப்புறப்படுத்துகிறோம். ஒருவேளை ஒரு வாரம் அதை அப்புறப்படுத்தாமல் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த குப்பைகளை வச்சுருந்தோம், சேகரித்தோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கிறது? மேலோட்டமாக அந்த குப்பை தொட்டி நன்றாக இருப்பது போல் காட்சியளிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கைவிட்டு தோண்டி எடுத்தோம் அப்படின்னா அங்கு அப்படியே நாற்றம் எடுக்கிறது, அழுகிய நாற்றம் எடுக்கிறது. நம்ம இந்த வீடு முழுவதுமாக அந்த நாற்றம் அப்படியே துர்நாற்றமாக வீசக்கூடிய ஒரு நிலை. யாரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வெளியில் எல்லாரும் பார்ப்பதற்கு நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம், நல்ல மனுஷங்களாக இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம், ஒன்றுமே தெரியாதது போல் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் இந்த மனசுக்குள்ளே இருக்கிறத தோண்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே கொட்டுறோம், அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே அவ்வளவு வன்மம் இருக்கிறது, அவ்வளவு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது, விட்டு கொடுக்க முடியாத மனநிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மனநிலைகளை எல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைய நாள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 17 இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா புத்தகம் அதிகாரம் 17 இதயத்தை குறித்த ஒரு அழகான பார்வை அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இதயத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? பிரியமான, இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. சிரிச்சுக்கிட்டே பேசுகிறோம், ஆனால் பக்கத்தில் தூரம் வர்றப்ப திட்டுறோம், தூரம் வர்றப்ப அவனை இவனை அவளை இவளை அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறோம். ஆனால் பக்கத்தில் வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே, ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர், உங்களை போல பிரசங்கம் வைக்க முடியாது ஃபாதர், உங்களை போய் அப்படி பண்ண முடியாது ஃபாதர், இப்படி பண்ண முடியாது ஃபாதர்னு
அப்படியே சிரித்து அன்பழுக பேசுறது போல நடிக்கிறோம். இதயம் அப்படியே வஞ்சகமிக்கதாக இருக்கிறது. ஆனால் அப்போ பாருங்க, இப்போ யார் தான் புரிந்து கொள்ள முடியும்? இப்போ நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மறைவுரை வைக்கின்ற பொழுது என்னுடைய முகத்தோற்றத்தை பார்க்குறீங்க, திருப்பலி வைக்கின்ற பொழுது என்னுடைய உடல் அசைவுகளை பார்க்குறீங்க, என்னுடைய உடல் மொழிகளை பார்க்குறீங்க. பரவாயில்லப்பா, இந்த சாமியார் இப்படி வைக்கிறாரு, ஒரு நல்லவராக இருப்பாரோ என்று நீங்களும் தீர்மானிக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமா? நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கதாக இருக்கிறது, அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த இதயத்தை நாம் சரி செய்ய வேண்டும், இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இங்கு ரொம்ப அழகா நமக்கு ஆண்டவர் இன்றைய நாள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதே போலதான் நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 4 நினைக்கிறேன், அதிகாரம் 4 இறைவார்த்தை 23 இப்படியாக வாசிக்கிறோம். அதாவது, பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி, உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்துவை, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல்நலம் தரும், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனென்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், அதனென்று பிறப்பை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், அங்கு ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீதிமன்றத்தில் உன்னை எதிரி உன்னை நீதிமன்றத்தில் கூட்டிட்டு போறானா, போறதுக்குள்ளே சமரசமாய் பிரச்சனை பெருசாகாம பார்த்துக்க. சும்மா பெருசாகிட்டு அப்புறம் குத்துதே கொடையுதே அப்படின்னு புலம்பாத, சரிங்களா? அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரையும் வஞ்சிக்காத, யாரையும் அவனை இவனுன்னு சொல்லி திட்டாத, மனசுக்குள்ள நல்லதே நினை, யாருக்கும் துரோகம் நினைக்காத, எல்லாரும் நல்லா இருக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ நினை, உன்னுடைய ஜெபம் அப்படியாக இருக்கட்டும், உன் உள்ளத்துல நல்லதையே நினை, தூயதையே நினை. உன் உள்ளம் தூயதாக இருக்கின்ற பொழுது நீ கடவுளை பார்க்க முடியும், நீ கடவுள் வாழுகிற ஆலயமாக மாற முடியும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள பலருடைய குற்றங்களை, பலருடைய காயங்களை அப்படியே சுமந்து சொல்கிறோம். இன்று திருப்பாடல் நமக்கு சொல்கிறது பாருங்க, ஆண்டவரே, நேரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? இன்னைக்கு பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைகளை மனசார மன்னிக்கிறாங்க. சில நேரங்களில் சில கசப்புணர்கள் வருது, காயங்கள் வருது, ஆற்றாமைகள் வருகிறது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளையாச்சே என்று ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அந்த மனமிறங்கி போகிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட மனநிலையை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இரத்த உறவுகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளும் நம்ம கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம எவ்வளவு பாவம் செய்கிறோம், நம்ம முடிவெடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு அருளடையாளத்தில் பாவ சங்கத்தனம் செய்கின்ற பொழுது முடிவெடுக்கிறோம். அப்படி முடிவெடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதில்லை என்று இந்த முடிவெடுக்கிறோம். ஆனால் அந்த முடிவில் நிலைச்சு நிற்கிறோமா? கடவுளோடு சமரசம் ஆகிறோம். ஆனால் கடவுள் அந்த 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 பிரமாணிக்கத்தில் நினைச்சிருக்கிறார், அந்த வாக்குறுதியில் நினைச்சிருக்கிறார். நாம் அந்த வாக்குறுதியில் நிலைச்சு நிற்கலை, நம்மளால் முடியலை, சோர்ந்து போயிடுறோம், தடுமாறிடுறோம், கீழே விழுந்துடுறோம். நிறைய நேரங்களில் நல்லவங்களா இருக்க பார்க்கிறோம், ஆனால் நம்மளால் முடியலை. அதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது கெட்டவர்கள் தீயவர்கள் மனம் மாறணும், நேர்மையாளர்கள் அந்த நேர்மைத்தனத்தில் நீடித்து நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறார்கள். அப்போ கடவுள் யாருடைய சாவியும் விரும்பலை, எல்லாரும் மனம் மாறணும், அவருக்குள்ளே இருக்கணும், அவரோடு இணைந்து வாழணும், பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நான் உன் குற்றத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன்ப்பா, உன் குற்றத்தை எல்லாம் என் முதுகுக்கு பின்னாடி போட்டேன்ப்பா, கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தொலைவோ அதே போல் உன் பாவங்களை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன்ப்பா என்று ஆண்டவர் இன்றைய நாள் நினைவு கூறுகிறார். அப்போ ஆண்டவரே மன்னிக்கிறப்ப நாம் யார்ப்பா அந்த மனசுகளை சுமந்துக்கிட்டு அதை அப்படியே வன்மத்தை அப்படியே நம்முடைய உருவாக்கி கொண்டு நீங்களும் நாமளும் நிம்மதி இல்லாமல் அடுத்தவங்க நிம்மதி இல்லாமல் வாழ வைப்பதற்கு நாம் யார்? கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். சரி போய் தொலைகிறான் போ அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம இரக்கத்தை காண்பிக்க வேண்டும், மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே ஒப்புரவாகுங்கள், உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இந்த தவக்காலம் உடன்பாட்டின் காலம், உடன்பாடு செய்து கொள்கிற காலம், ஒப்புரவாகக்கூடிய ஒரு காலம். ஆகவே இந்த தவ நாட்களில் குறிப்பாக இரத்த உறவுகளுக்குள்ள நான் சண்டை போட்டிருக்கிறேன்னா,
அப்படியே கசப்புணர்வோடு இருக்கிறேனா, காயப்பட்டு இருக்கிறேனா, வன்மத்தோடு இருக்கிறேனா, என்னோடு பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களோடு பணியாளர்களோடு நான் காயப்பட்டு இருக்கிறேனா, அப்படியே பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறேனா, கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். எப்படி நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத குப்பைகளை நம்முடைய வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிறோமோ, வீட்டை தூய்மை செய்து அப்புறப்படுத்துகிறோமோ, அதே போல் இந்த தவ நாட்களில் இந்த உடலாகிய வீட்டை நாம் சரி செய்வோம். தேவையில்லாத குப்பைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒப்புரவர் அடையாளத்தில் பங்கெடுத்து, திருப்பலியில் பங்கெடுத்து, நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து, நம்ம ஜெபமாலைகளை செய்து, இயேசுவின் பாடுகளை தியானித்து, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை குப்பைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுவோம். கடவுளுக்கு முன்னாடி நம்முடைய நெறி சிறந்திருக்கக்கூடிய உன்னதமான நெறியாக அமைந்திருக்கட்டும். கடவுள் விரும்பக்கூடிய அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதமான மக்களாக வாழ்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அனுத்துணை இறைவாய் வாழ்த்து பெறுகிறார். இது எங்களுக்கு வாழ்வழி கம்பமாக மாறும். இறைவாவும் மெல்லினையா வாழ்க இருந்தும் பயன் என்ன? இறைவாவும் மெல்லினையா வாழ்க இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தாள் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும். இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் உரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிரளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வில் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.